வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதலமைச்சர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் சந்தித்து பேசினார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை தொடங்குக மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் 18ஆம் தேதி கூடுவதன் எதிரொலி. ஆளுநர் அருளேகரை நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்க சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அழைப்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம். மோடி அரசு 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரம்மாண்ட ஏற்பாடு. பிரதமர் பதவியில் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பணியாற்றி புதிய சாதனை படைத்துள்ள மோடிக்கு என்டிஏ தலைவர்கள் நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்து. பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பிரதமர் மோடிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து. நாட்டின் நீண்டகால பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற நிலையில் 4398 நாட்களை கடந்து புதிய சாதனை. நீண்ட நாட்கள் தொடர்ந்து பிரதமர் பொறுப்பு வகித்து வரும் பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு. அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி வாழ்த்து. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிக்கும் நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பப்புனியா கினியா பிரதமர் ஜேம்ஸ், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் நாளை சொந்த ஊரில் நல்லடக்கம். தேனி மாவட்டத்தில் உள்ள பாரதி ராஜாவிற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். ஜூன் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகையை 25% உயர்கிறது. பெட்ரோல், டீசல் விலை ஏற்றத்தை காரணம் காட்டி நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. லாரி வாடகையை உயர்த்துவது ஒட்டுமொத்த பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை கோரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. ரோந்து வாகனங்கள், கேமராக்கள், மேம்பட்ட கண்காணிப்பு திறன் கொண்ட ட்ரோன்கள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனை. குற்றால அருவிகளில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. பாரசீக வளைகுடாவில் அத்துமீறி நுழைபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமெனில்
ஈரானின் எல்லையை விட்டு அமெரிக்கா உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை.